பெங்களூர்ல தாங்க பெங்களூர் போடுமா போடுங்க போடுங்க பெங்களூர் தொட்டு கும்பிடாதீங்க, மாலை மட்டும் போட்டு அப்படியே போங்க. தொட்டு கும்பிடாதீங்க. யாரும் தொட்டு கும்பிடாதீங்க, மாலை மட்டும் போடுங்க. யாரும் தொட்டு கும்பிட கூடாது. காலையில தொட்டு கும்பிடாதீங்க, மாலை போட்டு அப்படியே போங்க. அவங்க உட்காந்து இடத்துல சரி, விளக்கத்தை சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நான் இன்னைக்கு உத்தரவு படிக்கல. இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு யாருக்கு? நான் சொன்னது நான் உத்தரவிட்டு திருமணம் நடந்தது. நான் சொல்றது என் கட்டுமனைக்கு வந்து திருமணம் ஆனது ஆளுது. நீங்க இல்லன்னா நேர்ந்துங்க, வேற யாராவது வந்துட்டா போங்க. நீ சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றிருந்தாயே. அதே மாதிரி கருப்பசாமி ஐயா 3 மாசம் ஏன் தாமதம் பண்றதையே? நீ கல்யாணம் ஆகல. என் பொண்ணுக்கு என்ன வயசு? 29. எங்கெங்கயோ பார்த்தா கல்யாணம் ஆகல. கருப்பசாமி எனக்கு ஒரு வழி காட்டுன. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு இத்தனை மாசத்துல திருமணம் அமைச்சு தரேன். எனக்கு கருப்பசாமி திருமணத்தையும் அமைச்சு கொடுத்தேன். இன்னும் பொண்ணும் மாப்பிள்ளையும் வரலையா? என்ன தையது? ஆனா கருப்பசாமி என்கிட்ட வந்து வெளிநாட்டுக்கு இப்போ வாய்ப்பு வருது, புரியுதா? அதனால வெளிநாட்டுக்கு போட்டு என் கையில வந்து கெடாய ஒப்படைச்சிட்டு போயிருது, புரியுதா? இந்த பொண்ணும் நீயும் இருந்து அதுக்கு என்ன பண்ணுமோ நீ எனக்கு வலியுறுத்தி கொடுத்துரு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு இந்த பாலகனுக்கும் கொஞ்சம் மன தொந்தரவு, மனசுல நிம்மதி இல்லாத இன்னைக்கு அவன் ஒரு பைத்தியக்கார நாட்டு இருக்கிறான். அதனால கருப்பசாமி அவனுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கறத அமைச்சு தரையும் வாய்ப்பு. அவன் ஏடு எடுக்கிறேன், அவன் பிரச்சனையை நான் முடிச்சு கொடுத்தேன், புரியுதா? ஆனா கருப்பசாமி மன நிறக்க ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் என் புள்ள என்கிட்ட அவ்வளவு சொன்னிச்சு, நான் எந்த சாமியும் நம்ப மாட்டேன், இந்த கருப்பசாமியை தான் நம்பினேன். சொன்ன வாக்கு தவறாத நான் வலியுறுத்தி கொடுத்தேன். உன்னோட ஒரு படி ஜாஸ்தியா வசதி வாய்ப்புல அமைச்சு தரேன். அதைத்தான் சொல்றேன். நீ வந்து நல்ல இடமா கேட்ட, உன்னோட வசதி வாய்ப்பா அதிகமா நான் பண்ண அவன் மதிக்க மாட்டான். இருந்தாலும் நீ அங்கிட்டு போய் சாப்பிடுறது இல்ல. அந்த குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையா நான் அமைச்சிட்டேன், புரியுதா? அதுக்கு எந்த பாதிப்பு வராது. பங்கம் இல்லாத இந்த மாலைவார் கருப்பை நல்லபடியா வழிவகுத்தேன். கருப்பசாமி அதை நான் ஏடு எடுக்கிறதாயே இந்த நேர்த்தி கடனை எனக்கு முடிச்சு கொடுத்து கருப்பை உத்தரவிட்டு நான் சரி. மைசூரியா? மைசூர் நான் உன்னை மதுரைன்னு கூப்பிடுறியா? யார் என் மதுரை? யார் மதுரை? புரியல. சரி, விளக்கம். கருப்பசாமி ஈரோடு குழந்தை பையத்து கேட்க வந்திருக்கீங்க. உத்தர பையத்து கேட்க வந்திருக்கணும். எங்க உன் கணவன்? ஏன்னா அந்த வாரம் பூரா வாக்குவாதம் வேறு நடந்துகிட்டு இருக்குது, சண்டை சச்சரவு. நீயும் கொஞ்சம் தாழ்ந்து போக மாட்டேங்கிறிய.
இன்னைக்கு எது ஒன்றாலும் அவனும் சொல்லுன்னு பேசுறான், நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறியே, எப்படி ஒன்று ஒருத்தரது? தேவையில்லாத இன்னைக்கு கலவரம் கட்டுமனையில் நடக்குது. அதனால கருப்பசாமி நான் புத்தி அவனுக்கு மாத்தி அமைக்கிறேன், நீயும் சொல் பேச்சு கேட்கணும். நீயும் கேட்க மாட்டேங்கிறிய, வார்த்தை அதிகமாலாம் விடுற. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உத்தரவாகி அமைச்சு தந்துடுறேன். புரியுதா? எந்த ஒரு குறைபாடு இல்லாத வலியுறுத்தி கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு மனசுல நினைச்ச வாழ்க்கை ஒண்ணு, நடந்த வாழ்க்கை ஒண்ணு. யாருக்கு போய் தொட்டு கொடுப்போம். அதே மாதிரி அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உத்தரவாகி அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு என்ன வலியுறுத்தி தர? நான் பாத்துக்கிறேன். சரி, விளக்கம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இப்ப வருமானம் இல்லையா, அதுலயும் சண்டைய. அப்புறம் எப்படி 18ஆம் படி 60 எனக்கு வாங்கி தருவேன்? உனக்கு கெடா வெட்டலான்னு பார்த்தேன், முடியாது. இன்னைக்கு உன்னால 60 கொடுக்க முடியாது தாயே. இன்னைக்கு ஒரு 3000 நாள் உன்னால போட்டு செய்ய முடியாது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் புத்திரவாகி அமைச்சு தரேன். அந்த ஈரோட்ல வீட்டுல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ல ஒரு ஆசிரமம் ஒண்ணு இருக்குது. 3 மூட்டை குழந்தைங்க ஆசிரமம் இருக்குது. உனக்கு நல்லபடியா புத்திரவாகிட்டு அமைச்சறேன். அமைச்சு இங்கிட்ட வந்து பேர் வைக்கணும். நான் உனக்கு கொடுத்த வாட்டியே நீ வந்து உன் குலதெய்வத்துல பேர் வைக்கிற, எல்லாம் பண்ற. நான் விட மாட்டேன். அதான் சொல்றேன், நான் தானும் வரம் கொடுக்கறது யாரு? நானு. அதனால கருப்பசாமி புத்திரவாகி அமைச்சா பேரு நான் தான் வைப்பேன். இல்லைன்னா கஷ்டத்தை கொடுத்துருவேன். எல்லாம் என்னை ஏமாத்துறாங்க. நான் வரம் கொடுக்கறத அவன் போய் சாமி என் குலதெய்வத்துல பேர் வச்சுட்டாங்கிறான். இதை கொடுக்கறதையா அவன் குலதெய்வம் வலியுறுத்தி கொடுக்கறது? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா உத்தரவாகி அமைச்சு தரேன். இங்கிட்டு பேர் வச்சுட்டு போய் 3 மூட்டை குழந்தைங்களுக்கு உன்னால கெடா வெட்டி போட முடியாது, சைவ சாப்பாடு கூட கொடுக்க முடியாது. புரியுதா? ஒரு குழந்தைங்களுக்கு 2 இட்லி, ஒரு 100 குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்கு போட்டுறியா? சத்தியமண்ண மாறி வர கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாசத்துல உத்தரவாகி அமைச்சு தரேன். இது சத்தியம். ஆனா நீர்க்கட்டி பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. புரியுதா? இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு இல்லை. கோழிக்கறி நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிடும், அதை கொஞ்சம் நிறுத்திடணும். இதுக்கு முன்னே சாப்பிட்டு இருந்தே இல்லையா? அப்புறம் என்ன கொஞ்சம் கொழுப்பு பிரச்சனை இருக்குது, எதுவுமே தொடவே மாட்டேங்குது. கறி ஐட்டம்ல எதுவுமே தொடாது. அது சாப்பிடுறதுனால கொஞ்சம் கொழுப்பு பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குது தாயே. புரியுதா? அதை கொஞ்சம் இந்த முட்டை இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திடு. கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாசத்துல நான் வலியுறுத்தி கொடுத்தேன். நீ அங்கேயே போய்க்கோ. நீ அங்கேயே போய்க்கோ. நான் சொல்றேன், இங்கிட்டு வந்துட்டு போறவங்க இப்படிதான் வந்திருக்கிறோம். கருப்பசாமி நீர் கட்டியே இருக்குது, ஸ்கேன் எடுத்தான்ட்டு வந்திருக்கிறாங்க. எடியா வேப்பல் அடியா எங்க போனாலும் அதுதான் சொல்றேன். அதனால தான் கேட்குது, வேற ஒன்றும் இல்லைங்க. என்ன சாப்பிடுவான்? உட்காருங்க, நல்லா கால் வலிச்சு உட்காருங்க. கொஞ்சம் கோழி மாம்சம் வருது தாயே, அதை பார்த்து நிறுத்திக்க. அவன் சாப்பிடுவானா? அதான் சொல்றேன், அது வருது, அதை கொஞ்சம் நிறுத்தினாதான் ஆகும். கீழே விடாதமா. உட்காருங்க, அப்படியே கீழே விடுங்க. உட்காருங்க, உட்காருங்க, வாங்க உட்காருங்க.
கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாசத்துல புத்திர வயது அமைச்சர். சரியா புரியுதா? மாறக்கூடாது. மாறினேன்னா நான் மாறி விடுவேன். புரியுதா? சத்தியம் இல்ல. இந்த கருப்பசாமி உத்தரவிட்டு 4 மாசத்துல அமைச்சு தரேன். இது சத்தியம். கல்யாண சாப்பாடு சாப்பிடக்கூடாது. தெரியுதா? போய் வா. பார்த்தீங்க, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க மனக்காவல தீரல. அதே மாதிரி கருப்பசாமி எத்தனையோ மக்களுக்கு நன்மையும் செஞ்சேன், ஆனா எனக்கு தீமை தான் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் கருப்பசாமி கட்டுமனையிலையும் கொஞ்சம் எல்லாம் மன சங்கடத்துல ஓடிட்டு இருக்கு. மன சங்கடத்துல ஓடிட்டு இருக்கு. அதனால கருப்பசாமி எந்த ஒரு சங்கடம் இல்லாத ஒளிவத்து கொடுக்குறேன். நீ சொன்னா சொல்லும் மாறாத ஒளிவத்து கொடுத்தாரு. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு எனக்கும் பாட்டில் வச்சு படிக்க மாட்டேங்குறியே. என்ன இப்ப இவன் வேணா என்ன ஒண்ணா எல்லாம் என்னை வச்சு வழிபாடு பண்ண பல கஷ்டம் வரும். புரியுதா? அதை மனசார ஏத்துக்கணும். உனக்கும் சோதனையை கொடுப்பேன், பல வேதனையும் கொடுப்பேன். அதுக்கு மேலதான் அதை எப்படி தாங்குவியோ தாங்க மாட்டியா? அமாவாசைக்கு படையல் போடுறேன். நீ மாசத்துல ஒரு நாளைக்கு கொடுத்து என்ன பண்றது? நீ மாசத்துல ஒரு நாள் சாப்பிட வேண்டியது தானே. நீ ஏன் போய் டெய்லி சாப்பிடுற? இங்கிட்டு விட்டு எங்க போன? காலையில பசிக்குதுன்னு எத்தனை இட்லி சாப்பிட்ட? பசி எடுக்குதுன்னு தான் நீ சாப்பிட்ட. அப்ப எனக்கு வச்சா நானும் பசியில தான் இருப்பேன். வண்டி எடுக்கிறப்ப கருப்பசாமி சங்கிலி கருப்பான்னு என்னதான் நினைச்சு வழிபாடு பண்ற. எத்தனையோ நேரம் உறக்கம் போட்டு ஒரு தலையும் ஒரு சொட்டானும் போடுற. போட்டாலும் உன் ரூத்துல நான் வந்து நின்று ஏதோ ஒரு ரூத்துல உன்னை எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி மக்க மாறு அப்படின்னு பார்த்தாலும் திருமணையும் கொஞ்சம் தடை வந்திருக்கணுமே. திருமணம் கொஞ்சம் தடை வந்திருக்கணும். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா வழிவத்து கொடுத்தாரு. அதே மாதிரி கருப்பசாமி சரி விளக்கம் அப்படியா? யாரு கவர்மெண்ட் வேலைக்கு எதிர்பார்க்கறது? போலீஸுக்கு அமைக்கலாமா? யா யாருக்கு பிடிக்கல? உனக்கு பிடிக்கல, அதுக்கு பிடிக்குது. பொண்ணு வந்து இன்னைக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுது. நீ என்ன நினைச்சாலும் நான் போலீஸ் ஆகிருவேன். நீ இந்த ஊர் இல்ல, நீ மலேசியா. உன் பிள்ளை போலீஸுக்கு படிக்கிறது பூசாரிகிட்ட சொன்னியா? எந்த பூசாரிகிட்ட? ஏங்கடியா இங்கிட்ட இந்த பூசாரிகிட்ட சொன்னியா? உன் பிள்ளை அதுக்கு தான் ஆசைப்படுறா. நான் அதையே அமைச்சு தருவேனே. நீ என்ன அததான் சொல்றேன். என் பிள்ளைய அமைச்சு தருவேன், ஒரு பேரும் புகழும் வழிவத்து கொடுப்பேன். புரியுதா? நீ அதெல்லாம் தடுத்து நிறுத்தாத. நீ யாரு? நீ யாரை வச்சு வழிபாடு பண்ற? காவக்காரனை தானே. அந்த காவக்காரன் வீட்டுல ஒரு காவக்காரி சிற்பாலே இருக்க மாட்டாளா? அதுதான் என் பிள்ளைக்கு நான் போலீஸுக்கு நான் அமைச்சு. நீ மலேசியாவில நீ டிரைவரா இருக்கிற. அந்த டிரைவருக்கு ஒரு பொண்ணு ஒரு போலீஸ் ஆனா உனக்கு ஒரு பெருமை இல்லையா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நல்லபடியா அமைச்சு தரேன். நீ இன்னைக்கு ஏதோ ஒரு ரூத்துல உன்னை இங்கிட்ட நான் இழுத்துட்டு வந்திருக்கிறேன். மழையை முடிச்சுட்டு அப்படியே போலான்னு தான் பார்த்தேன். உனக்கு பிளைட்டை மாத்தி தான் அனுப்பிச்சு விட்டேன். உன் கூட வந்தவனா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டான். ஒருத்தன் பெங்களூரும் போயிட்டான், ஒருத்தன் மெட்ராஸும் போயிட்டான். நீ தான் பஸ்ல வந்திருக்கணும். கருப்புனா கரெக்டா சொன்னப்பா. அதான் சொல்றேன். கோளாறு கொடுத்துட்டேன் பிளைட்டுக்கு. கொடுத்ததுன்னா நீ என்ன பண்ணுவ? அங்கிட்டு ஓட்டிருப்ப. உன் நாட்டுக்கு நீ ஓட்டிருப்ப. என்ன பார்க்க முடியுமா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குறைபாடு தீர்த்தறையா, தொழில் முன்னேற்றம் அமைச்சு தரேன், மன உடைச்சல போய்க்கிறேன், உன்னுடைய மன கஷ்டத்தை தீர்த்தறேன். எத்தனையோ போக்குவரத்துல எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத இந்த 18ஆம் படி கருப்பசாமியும், இந்த மாலை வர கருப்பசாமியும், இந்த சங்கரை கருப்பசாமி உன் கூட நின்று நான் காவக்காரன் அப்படின்னு நீ கண்ணீரை விட்டு கதறிட்டு இருக்கிற. ஆனா கருப்பசாமி என் புள்ள உனக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது, எந்த ஒரு அவச்சொல்லும் இல்லாத இந்த மாலைக்கு வர கருப்ப இன்னைக்கு பெத்த பிள்ளைய வெளிநாடு அனுப்பிச்சு விட்டேன். இன்னைக்கு என்ன ஒரு கண்டுக்க மாட்டேங்குது.
அதனால கருப்பசாமி இழந்து நிக்கிற சாமி, போகாத இடம் இல்ல அவளுக்கு. இப்ப வேலை மாறணும், அது கூட கிடைக்க மாட்டேங்குது. எப்படி சாமி நான் வேலையை மாத்தி அமைச்சு தரேன். சீக்கிரமா மாத்தி புரியுதா? மாத்தி அமைச்சு தரேன். கருப்பசாமி உன் கூட நான் நிக்கிறேன். உன் கண்ணு இருக்கும் இந்த காவக்காரன் வழிவகுத்து கொடுத்தாரு. புரியுதா? எந்த ஒரு பாதிப்புல கருப்பசாமி உன் கூட நின்று உன் கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன் தாயே. அந்த நிலத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தாங்க சாமி. இங்க எல்லாம் இப்படி இருக்காங்க சாமி, நான் கொண்டாந்து செய்யணும்னு ஆசைப்படுறேன் சாமி. நான் அமைச்சு தரேன். இன்னொரு 2 மாசம் பொறு. 3 மாசம் சொன்னீங்க சாமி, 3 மாசம் ஆயிடுச்சு. நீ 3 மாசம்னா இங்கிட்ட ஆத்துல ஒரு காலம் சேத்துல போற இங்க ஒரு என்னையும் பாக்குற இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேயும் நீங்கதான் சாமி இருக்கீங்க, போய்கிட்டு அப்ப பொறுமையாது நிக்க முடியாதுல்ல சாமி. நீ போயிட்டு இருந்தா நிக்க முடியாது. புரியுதா? அதான் சொல்றேன், எங்கிட்டனாலும் நீ ஒருத்தரை பாரு, அப்பதான் உன் குறை தீரும். அந்த இடத்துக்கு போகாம இருக்கும். தங்காய் கிட்டதான் சாமி போனேன், நீங்களும் அங்கதான் சாமி இருக்கீங்க. நான் அப்ப அங்க இருப்பீங்கன்னு இங்க இருந்து அவங்க ஓடிட்டு வந்துட்டேன் சாமி. நான் 3 மாசம் ஆச்சு. உன் பூசியறிக்கு தெரியாது. ஆமாங்க சாமி, அவனுக்கு தெரியாது. புரியுதா? அவன் வெகுளி, அவனை நீங்க ஏமாத்தலாம். சாமி ஏமாத்திட்டுலாம் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய பேச்சுவார்த்தை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. புரியாயா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் கெட்ட சொல்ல வர வாய்ப்பு வருது. அந்த பாலகனுக்கு கொஞ்சம் போக்குவரத்துல கொஞ்சம் பார்த்து போயா. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி நீ எதை சாப்பிட்ற, அடுத்தவன் பசினா ஆனா கொடுத்துதான் நீ உதவி பழகும். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு உன்னோட இடத்துலயும் இன்னைக்கு எல்லாம் அங்கும் பங்காளிக்குள்ள எல்லாம் பல பிரச்சனைகளை தான் இருக்கணும். பல பிரச்சனை. எப்படா அவன் கெடுவான், எப்படா நாசமா போவான்னு பல பேர் தண்டி கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்துல நீ முயற்சி விடாத இருக்கிற. நம்ம குடும்பம் அவமானம் ஆகக்கூடாது, அவச்சொல் ஆகக்கூடாதுன்னு இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு ஒரு பெண்ணு ஒண்ணு இறந்துருக்குது. ஆமா சொல்றேன், ஒரு பெண் இறந்துருக்குது. அதை எடுத்தும் கும்பிட மாட்டேங்கிறீங்களே. அதை கும்பிட்டா இன்னும் உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பா எல்லாம் இருக்கும். நீங்க எங்க போய் ஜாதகம் பார்த்தாலும் கருப்பு சுத்துது. நீங்க ஒரு பெண் சாபம் இருக்குது. ஆமானா ஆமா, பொய்னா பொய்ன்னு சொல்லு. இந்த ஒரு சூழ்நிலையால நீங்க பல அவமானப்பட்டுட்ட, பல அவச்சொல்லப்பட்டுட்ட, பல நிம்மதி இல்லாத நீங்க கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கிற. நீங்க கூட பிறந்த பொறுப்பாகவும் இருக்கணும். கூட பிறந்த பொறுப்பும் பாசமா இருக்கணும். அந்த பாசத்தை நான் கை தவறி விட்டுட்டேன். இன்னைக்கு என்னால எத்தனை லட்சம் கோடி ஆனாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு இப்ப கதறிக்கிட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி உன் சகோதரி உன் தெய்வமா உன் கூட இருக்குதியா. புரியுதா? உன்னுடைய கர்மம் வினை அப்படின்னு பார்த்தாலும் நீங்க அதை எடுத்து கும்பிடல. திரிய கொடுத்து இந்த அமாவாசையில தை அமாவாசை அதுக்கு மேல இந்த என்ன சம்பிரதாயமோ அன்னைக்கு எடுத்து பலகாரத்தை வச்சு அதுக்கு என்ன துணிமணியா வச்சு நீ கும்பிடு. உன் குடும்பத்தை உயர்த்தி காட்டிடுற, கஷ்ட நஷ்டத்தையும் போய்க்கிற, உன்னுடைய கருமனையும் தீர்த்துறேன். இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி மனசுல நிம்மதி இல்லை. நீ நல்லா போனா கூட குடிக்காரன்னு உன்னை பட்டம் கட்டுவாங்க. புரியுதா? அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால கருப்பசாமி எத்தனையோ பணத்தையும் பார்த்துட்டேன், எத்தனையோ ஆள் பலத்தையும் பார்த்துட்டேன், எத்தனையோ எதிரியும் பார்த்துட்டேன். ஆனா எனக்கு என்ன கட்டுப்பாட்டு தரதுன்னா அன்புலதான் ஒன்று அடக்கிறது. அதனால கருப்பசாமி உன் கட்டுமனையிலையோ உன் மக்களுக்கோ பாதிப்பு வராதியா. அதே மாதிரி கருப்பசாமி குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ண. 1 வாரம் வேணா 9 வாரம் போக மாட்டேங்கிறீங்களே, என்னதையே அதை எடுத்து வழிபாடு பண்ண. கருப்பம் கூட நிற்கிறேன், உன் கஷ்ட நஷ்டத்தையும் போய்க்கிறேன். மக்களுங்களுக்கு எந்த ஒரு கருமம் இல்லாத வழிவகுத்து கொடுத்துறேன். உன் அபாசனம் ஆயிருக்கும் ஒரு பொண்ணு எல்லாம் நினச்சிப்பாரு. ஒரு 2 மாசம் இருந்து அபாசனம் ஆயிருக்கு. நான் இன்னைக்கு நேற்று சொல்ல 19 வருஷம் முடியும் ஆச்சா. 2 அதான் சொல்றேன் இருந்த. அது ஒரு பொண்ணு வெள்ளிக்கிழமையா பிறக்க வேண்டியது. அது பிறந்திருந்தா இன்னைக்கு நீங்க இங்கேயே இருக்க வேண்டியது. உன் கூட 10 பேர் இருப்பாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில இருந்தது. அதனால கருப்பசாமி மனசுல நிம்மதி இல்லை. இதை இங்க சொல்றாங்க, இதை நம்ம போய் பார்க்கலாம். நம்ம கஷ்ட நஷ்டத்தை சொல்லி இந்த கருப்பு கண்டை அழுதுட்டு வரலான்னு நீ மனசுல ஒரு குறைபாடோட நீ வந்த. உன் குறைய தீர்த்துறேன், உன் கண்ணீருக்கு நான் வழிகாட்டுறேன். இதுக்கு மேல எந்த கஷ்ட நஷ்டமும் இல்லாத வழிவகுத்து தொழிலும் மேம்படுத்துறேன். மக்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத, உடல்நல பாதிப்பு இல்லாத கல்வி முன்னேற்றத்தை அமைச்சு, புரியுதா, பேரும் புகழும் வர அளவுக்கு நான் மாளிகை வர கருப்பை காத்து வழிவகுத்து கொடுக்குறேன். நீ போற பக்கம் கருப்பசாமி கூட நிற்கிறேன்.
உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு என்னையா சண்டை சச்சுருப்பா சிறு சிறு சண்டை சச்சுரு வந்துட்டு இருக்குது. சண்டையில இது இல்லை சாமி. சொல்லுமா என்ன சொல்லு? அததான் உன்னுடைய கட்டுமனை அடைஞ்சதையா உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு வந்து பிரிவினை சூழ்நிலை இருக்கலாமா வேணாமா வம்பு வழக்குல ஓடிட்டு இருக்குது. உண்டா இல்லையா? நீ எதுக்கு திட்டுற? ஏயா திட்டுற? அது உன்னை நாடி வந்திருக்கு இல்ல? தேவையில்லாத இன்னைக்கு அவ சொல்லா திட்டுற, கெட்ட சொல்லா திட்டுறல்ல, எதுக்கு திட்டுற? நீ நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை. புரியுதா? மன உருகி உன்னோட தான் இருக்குது, மனசார உன்னை நம்பி தான் இருக்குது. புரியுதா தையா? நீ என்ன உனக்குன்னு யார் ஏதோ சொன்னாலும் இந்த கருப்பு உன் கூட நிற்கிறதாயே, உன்னை பல விதமா சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். என்னையா? நீ எதையும் மனசுல போட்டு சங்கடத்தை கொண்டு வருவானா? புரியுதா? மன தைரியத்தோட போ. கருப்பு உன் கூட நிற்கிறேன், யார் தப்பு பண்ணாலும் அதுக்கு உண்டான தண்டனை நான் கொடுப்பேன். ஆனா என் புள்ள அப்படி இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி மக்கா அப்படின்னு பார்த்தாலும் கல்வி முன்னேற்றமும் கம்மியாயிருச்சு. இருந்தாலும் கருப்பசாமி கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு 2 மனம் மாத்து இருக்கிற வீட்டை விட்டு பூர்வீகத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. வாங்கி போயிருக்கு. அதான் சொல்றேன், பூர்வீக சொத்து இருந்திருந்தாலும் போக வாய்ப்பு இல்லை. இடம் விட்டு இடம் மாறிதான் இருக்கணும். இப்போ உன்னுடைய பணத்தை போட்டு நீ வாங்கி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்களுக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சுரு வந்துட்டு இருக்குது. அந்த சண்டை சச்சுரு வேண்டாம். இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா வியாபாரம் வருது. என்ன சரி போட்டிருக்கிறீங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க தொழில் இல்லாத கொஞ்சம் கடனை காட்சியும் தலைக்கு மீறி வாங்கிட்டோம் அப்படின்னு கணவன் மணிக்குள்ள மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. நீ இவ்வளோ நேரம் வேலை செய்கிற, நான் இவ்வளோ நேரம் செய்கிறேன், இதுலேயும் சண்டை வருது. என்னையா? அதனால கருப்பசாமி 2 பேரும் ஒன்றுபடுத்தி வைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து கடனை காட்சி கட்ட வைக்கிறேன். புரியுதா? யாருக்கு இருக்குதோ இல்லையா, உனக்கு நான் படியாகிறேன். புரியுதா? இன்னைக்கு பார்த்தா கருப்பசாமி 2 குழந்தைய வச்சிருக்கிறோம். இன்னைக்கு கரை சேர்த்த முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நவையெல்லாம் சம்பாதிக்கணும்னு இப்பயே கணக்கு போடுறீங்களே, கணக்கு போடுற. நீ என்ன கணக்கு போடுற? இன்னும் அதுக்குன்னு வயசு எங்கேயோ இருக்குது தாயே. அதில் தான் அவன் கோவப்படுறான். என்னையா? அதுக்கு எப்போ என்ன நடக்கணுமோ அப்போ நான் பார்த்துக்கிறேன். நீ எந்த கணக்கும் போடாத, இந்த பாலனும் கணக்கு போட்டுக்க. உன் கணக்கும் வந்து நீ இப்போ வேண்டாம். இப்போ குழந்தைங்க, அதுக்குன்னு நான் வலியுறுத்தி கொடுத்தேன். இப்போ உனக்கு தொழில் அமைச்சு 10 ரூபா கடனை காட்சி கட்டுறாலும் வலியுறுத்தி கொடுத்தேன். புரியுதா? நீ சண்டை போட்டுருந்தா அவனுக்கு மனசு நிம்மதி இல்லையா? இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் மேம்படுத்துறேன், மக்களுக்கு கல்வி முன்னேற்றம் அமைச்சு தரேன், அவனையும் பாலகனையும் எங்கிட்டு போகாத தொழில் செய்ய வச்சேன். புரியுதா? கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பசாமி கூட நிற்கிறேன். யார் சித்துறாங்கிறது வேறங்க, டைலரிங்கா இருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி வீட்டு விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது. புரியுதா? நீ அங்க எதுனாலும் சொல்லு. கட்டுமனையில் இருக்கிறவன் உங்ககிட்ட சொல்லிட்டோம். 4 பேர்த்துக்கிட்ட சொன்னீங்கன்னா தான் அவன் குடும்பத்தை பிரச்சனை உண்டாகும். புரியுதா? யாருக்கிட்டையும் எதையும் வேண்டாம். நீ மனம் விட்டு இந்த பாலங்கிட்ட பேசிக்க. கருப்பசாமி இதுக்கு மேலே தொழிலும் மேம்படுத்துறியா? உன் கஷ்ட நஷ்டத்தையும் போய்க்கு சிறப்பாக வாழ வைக்கிறேன். வேற என்னமோ கேட்கணும்னு நினைக்கிறியா? வர வேண்டியது எது வர மாட்டேங்குது சாமி. தொழில் நல்லா இருக்குது. நான் இதுக்கு மேல அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்துட்டா என்ன பண்ற? 5 சிப்பா எடுத்து கொடுத்தாங்க. 5 சிப்பா எடுத்து கொடுத்தாங்க. 5 சிப்பா எடுத்து கொடுத்தியா? சத்தியமா சத்தியமா எடுத்து கொடுத்தாங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு 3 தவணையா வாங்கி கொடுத்தாரு. 3 மாசத்துல 3 தவணையா வாங்கி கொடுத்தாரு. இது சத்தியம். உன் கூட காலி நிக்கிறாளே, புரியுதா? நீ அளவுக்கு போவாத. உன் பொழப்பு பார்த்து நீ உன் கட்டுமணியோட இரு. புரியுதா? உனக்கு ஒரு தெய்வ கலாச்சாரம் இருக்குது. கருப்பசாமி உன் கூட இருந்து நான் வலியுறுத்தி கொடுத்தேன். பல குளறுபடியா இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு வந்து சூனியம் மந்திரம் இல்லை, உங்க கிரக சூழ்நிலையால இன்னைக்கு விடுபட்டு போச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னொரு 2 மாசத்துல அந்த கட்டுமனைக்கும்
வழிபாடு படுத்தி கொடுக்குறேன். இன்னைக்கு உன்னோட பேச்சு செல்லுபடி ஆகாத இன்னைக்கு மாமியா மருமகளும் கொஞ்சம் மன சங்கடத்துலயும் இருக்கணும். அதான் சொல்ல ஏற்கனவே இருந்து சங்கடத்துல தான் இருந்தீங்க. அதனால கருப்புசாமி நம்மளுக்கு அமைச்சு தருவாங்களா தரமாட்டாங்களான்னு ஒரு மனசுல ஒரு பயத்தில் இருக்கிற. இருந்தாலும் கருப்புசாமி அவங்க வந்து 2 பேருக்கு மேலதான் பண்றேன்னு சொல்றீங்கமே. பொண்ணு யாரு? நீ வந்து அவர் மேல வேணாம் என் மேல பண்ணி கொடு அப்படின்னு கேக்குற. அதான் நான் சொல்றேன். கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னும் 60 நாள்ல நான் அமைச்சு தரேன். இது அமைக்கலாமா தொழில் அமைக்கலாமா? தொழில் எல்லாம் இப்போ உட்காந்தா உனக்கு தூக்கம் தான் வருது, கொட்டாயா வந்து போகுது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு அந்த குளறுபடியே போய்க்கிறேன். இது 2 மாசத்துல நான் அமைச்சு உட்கார வச்சிடறேன். உட்கார வச்சுட்டா என்ன பண்ற? அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு உன்னுடைய கட்டுமணி அரைஞ்ச இன்னைக்கு உன் கட்டுமணி அப்படின்னு பார்த்தாலும் நான் உடச்சு சொல்றேன் மறை சொல்றேன். இல்லையா உன் மேல பல தப்பு வந்துச்சு. என்னங்க வார்த்தை நீ வாயா இப்போ கொஞ்சம் கிட்னி பிரச்சனையே இருக்கும். ஆனால கருப்புசாமி உடச்சு சொல்றேன் மறை சொல்றேன். சரி அப்படியா? கருப்புசாமி வேண்டாம், நான் உடைச்சு சொல்ல விரும்பல. புரியுதா? உன் மேல பல தவறு வந்துருச்சு. இந்த தவறு ஏகப்பட்டதை நீ பண்ணிட்ட. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இப்போ வந்து டாக்டர் முடியாது அப்படின்ட்டான், கைய விட்டுட்டான். ஆனா கருப்புசாமி எதை காப்பாத்தி கொடுக்கணும். நான் வச்சிருக்க ஒரு புள்ள, அதனால அந்த புள்ளைக்கு வந்து ஒரு உயிர் சேதம் இல்லாத வலியுறுத்தி கொடுக்கணும். சாப்பிட்ட சாப்பாடும் வாந்தி வந்துருது, எதுவுமே சேரல அப்படின்னு கேக்குறேன். கருப்புசாமி உத்தரவிட்டு நான் உங்களை இப்பயே நான் சாப்பிட வச்சேன். அந்த சாப்பிட்டு வாந்தி வராத நிறுத்தி வச்சார். அதான் தாயே அவனை நான் படிப்படியா சரி பண்ணுவேன். இப்ப நான் என்கிட்ட வந்துட்டல, புரியுதா? நான் நான் என்ன சொல்றது, நான் தான் சொல்லிட்டேன். அவனை சாப்பிட வைக்கிறேன், ஓடையும் வைக்கிறேன், மூச்சு வாங்காத நான் படிப்படியா சரி பண்ணி கொடுப்பேன். கருப்புசாமி நீ எனக்கு எதுவும் செய்யாத. இன்னைக்கு உங்ககிட்ட பொருளாதாரம் இல்லை, இருந்ததெல்லாம் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டுட்டேன். இப்ப நான் நடுத்தெருவில் நிக்கிறேன், உசுருக்கு பிச்சை மடி பிச்சை கேட்கிறேன் என் பையனுக்கு அப்படின்னு நீ கதறிட்டு இருக்கிற. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு நான் படிப்படியா உயிர் சேதம் இல்லாத வலியுறுத்தி கொடுத்தேன். இப்பதான் வந்தல்ல, இப்பதான் இங்கிட்டு வந்தல்ல, நான் தான் வந்திருக்கிறேன்ல, நான் எல்லாத்தையும் அமைச்சுட்டேன். புரியுதா? என்னையே நம்பி வந்துட்டேன். தேவையில்லாத ஒரு 3 பொண்ணோட கெட்ட போய் வந்திருக்கணும். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அறிஞர் கருப்புசாமி உத்தரவிட்டு மன சங்கடம் ஆகி போச்சு. எந்த கோயிலுக்குமே சாமி கும்பிடக்கூடாதுன்னு ஒரு வைராகியமும் வச்சுட்டேன். அதனால கருப்புசாமி எது தெரியல, இருந்தாலும் எனக்கும் மனசு உடலை நம்ம அங்க மெதிக்காத இருக்கக்கூடாது அப்படின்னு எதை இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். முக்கா கடலை தாண்டிட்டோம், இன்னைக்கு கடல் தான். அந்த ஐயன் எதை நல்வழியை காட்டுவாரு அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறேன். கருப்புசாமி உத்தரவிட்டு நீ என்ன மறந்தாலும் இந்த கருப்பு உன் கூட தான் இருக்கிறேன். என்னுடைய பார்வைய உன் மேலதான் வச்சிருக்கிறியா? 2 மாசமாவே தொழிலே இல்ல. அதான் சொல்றேன், பல தொந்தரவு பல போட்டி நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இருந்தாலும் அதான் சொல்றேன், இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த ஏதோ செய்வனை ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்களா, நம்மளுக்கு ஆவாதம் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறானா அப்படின்னு நினைக்கிறேன். உனக்கு வந்து யாரும் செய்வன் இல்லையா? புரியுதா?
போட்டி இருக்குது, தொழில போட்டி இருக்குது. இன்னைக்கு நீ இதை நினைச்சு உன்னுடைய உடம்ப கெடுத்துக்கிறியா? பல சிந்தனையை நினைச்சு உன் உடம்ப நீ கெடுத்துட்டு இருக்கிற. இன்னைக்கு 4 பேர்த்துக்கு வருமானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சிரமப்பட்டுட்டு இருக்கிற. ஆனாலும் நீ இந்த சிரமம் வேணாம், சிந்தனை வேணாம், இதை நினைச்சே உன் உடம்ப நீ கெடுத்துக்கிற. யார் போட்டி 3 விதம்னாலும் உன்னுடைய நீ மனசில் நினைக்கிற கஷ்டத்தை 9 விதமா நினைச்சிட்டு இருக்கிற. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அந்த உத்தரம் பண்ணிடுறேன். தொழிலும் மேம்படுத்த காலத்துக்கு இல்லையா, இப்போ கிழமை சூழ்நிலையும் மாற்றி அமைக்கிற சூழ்நிலையும் இருக்குது. புரியுதா? நீ இதை நினைச்சு இன்னைக்கு உடல்நல சரியில்லை அப்படின்னு பார்த்தாலும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் பணம் கொட்டுற சூழ்நிலை வந்துட்டு. அதனால எதையும் நினைக்காத, மன தைரியமா இரு. என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், தைரியமா இரு. கருப்பவன் ஓடுறத உனக்கு வலியுறுத்து கொடுத்தாங்க. புரியுதா? மன தைரியமா இரு. கருப்புசாமி அவன் கூட இருக்கிறான். யாரும் ஒன்றும் அழிக்கணும்னு நினைச்சாலும் அவன் தான் கெட்டு போவான். கருப்பவன் ஓட நிற்கிறான். அவன் இப்போ நல்லா இருப்பான், நாளைக்கு கெட்ட வாட்டி என்ன பண்ணுவேன்? நீ பொறுமையாது. கருப்பவன் ஓட இருக்கிற உனக்கு தொழிலும் மேம்படுத்துறேன். இன்னைக்கு பல கஷ்டத்தை பட்டுட்டேன், பல அவமானப்பட்டுட்டேன், கொடுக்க முடியாத இன்னைக்கு ஆகாதவங்கிட்ட கூட திட்டி வாங்கிட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி உன்னுடைய மனசால நீ மன தைரியத்தால இந்த கருப்பவன் ஓட இருக்கிற உனக்கு நல்லபடியா நான் வலியுறுத்தி கொடுத்தேன். அதான் சொல்றேன், அது குழந்தை. புரியுதா? அதுகளுக்கு நான் வலியுறுத்தி கொடுத்தேன். புத்திர பாக்கியம் ஆயிருக்கணுமே. யா வந்துச்சே, ஒரு ஆண் வாரிசுக்கு ஒன்று வலியுறுத்தி இருக்கணுமே. போய் வா, வலியுறுத்தி கொடுத்தேன். சரி, பாப்பரட்டு பெட்டியா பாதிப்புன்னு கேட்க வந்திருக்கணும். யாருக்கு உடல்நல பாதிப்பு? நீ நல்லா வாய் பேசுறிய. யாருக்கு உடல்நல பாதிப்பு? நீ நல்லா கணவனை திட்டிட்டுல இருக்கிற டெய்லியோ? இருந்தப்ப திட்டினியா இல்லையா? போய் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க. கருப்பசாமி இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெண் தெய்வம். அது நான் சொல்றது இஷ்ட தெய்வம், அது குல தெய்வம்ங்கிறது நீ பெருமாள் அப்பன்னு சொல்ற. உனக்கு பெருமாள் அப்பன் கிடையாது. புரியுதா? அது மாறி யாருக்கிட்ட கடன் வாங்கினாலும் வாங்கலாம், ஆனா மாறி கடன் தீராதுங்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு மாரியோட வழிபாட்டுல நீ இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் நினைச்சாலும் நீங்க அந்த ஆட்டமான நீ விட்டுட்டு எல்லாம் என் தாயை பார்த்துக்கிட்டோன்னா. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு போக்குவரத்துலையும் அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லை, முடிஞ்சு போச்சுன்னு துணி எடுத்து மூட்டிட்டாங்க, செத்து போயிட்டான்ட்டாங்க. ஆனா மறுபொறுப்பு பொழைச்சுதான். பல்லடம் பல்லடையா? பல்லடம் வச்சிருக்கிறீங்களா? பல்லடம். சரி, ஈரோடு வாங்க. படி தோட்டம் கொடுத்துவாங்க. சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும். யாரு? இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் சாமி அங்க குடும்பத்துதான் கேட்போம். நான் சொல்றது இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை. பைக் மெக்கானிக்காக இருக்கணும். சரி. பெருந்துறை. பெருந்துறையா? பெருந்துறை யாராவது வந்துருக்கீங்களா? பெருந்துறை. அப்புறம் எதுக்கு நீ ஈரோடுன்னு வந்த? ஈரோடு மாட்டு.
உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலறிஞர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு திருமணமும் தடையா இருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி நான் மனசுல நினைச்ச பொண்ணு சேர்த்து வைக்கணும். என்ன பொண்ணு புரியுறா சொல்லியா? என்ன பண்ணலாம் சொல்லுப்பா. சேர்த்து வைக்கணும். நீ அங்கே போய் புரோகிராம் போய் சேர்த்து. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நீ தேவையில்லாத பொருளாதாரமெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க. நீ எல்லாம் அங்கே கொடுத்துட்டு கடைசியா என்கிட்ட வந்து கருப்பசாமி எனக்கு சேர்த்து வைக்கணும்னா என்னையா இது? என்ன தொழில் வேணுமா அது வேணுமா? தொழில் அது அப்புறம் பிறநாளை பார்த்துக்கலாமா? உன் வயசு அப்படின்னு பார்த்தா 31 வரணுமே. இதுக்கு முன்ன பண்ணியிருந்தா தார 2ன்னு சொன்னான ஜோசிக்காரன். ஆனால கருப்பசாமி இப்போ என்ன சொல்லுது சொல்லியா? நெத்திமேடு. கருப்பசாமி தொழிலை கேட்க வந்திருக்கணியா. நெத்திமேடு. திருமணமும் தடை, தொழிலும் இல்லை. கருப்பசாமி 1, கருப்பசாமி 2. நீங்க தகப்பனுக்கும் உடல்நலம் பாதிப்பு. சரி. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை சாமி நானும் புதுக்கோட்டை தொட்டு முடியாப்பா, தொட்டு முடியா. போன எடுத்து வைப்பா, கீழே வை. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க தொழிலும் குளறுபடி. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா வண்டி வாகனமும் வரணுமே. ரியல் எஸ்டேட் உன்னை வச்சு எல்லாம் ஊருக்கா பண்றான். நீ கொண்டு போய் இல்லாத இடத்தெல்லாம் கொண்டு போய் காட்டுற. ஆனா அவன் என்ன பண்றான், கிரையம் பண்றப்ப டோக்கன் போறப்ப உன்னை கழிச்சு விட்டுறான். நீ அங்கிட்ட குடிக்கிறது ஒரு சோமசாவும் ஒரு பிரியம் தான். உன்னை இந்த சூழ்நிலை கொண்டு வராங்க. அதே மாதிரி கருப்பசாமி வியாபாரம் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் கெட்டு போச்சு. கருப்பசாமி நீயும் இன்னைக்கு 4-2 கையில வச்சிருந்த நிறைய செலவு ஆயிடுச்சு. அதே மாதிரி கருப்பசாமி நீங்க உத்தரவிட்டு நீங்க தகப்பனாருக்கும் கொஞ்சம் உடனே பாதிப்பு. இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நீ செஞ்சிருக்கணும். ஏற்கனவே செஞ்சுருக்காங்க. இப்போ எல்லாமே இதுவும் அதான் சொல்ல இப்ப எல்லாம் வாக்குவாதத்துல கொண்டு போய் நிக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அகலக்காலம் வச்சுட்டேன். அதே மாதிரி கருப்பசாமி தங்கராசிங்கிறத நீங்க எல்லாம் நம்பி நீ பணத்தை இறங்கிட்ட. அதனால கருப்பசாமி எதுவும் வரல, வருமானமும் இல்லை, எது என்ன பண்றது எதுன்னு எனக்கு தெரியல. அதனால கருப்பசாமி நீ தான் வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். நீ அகல கால் வச்சு அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணினா நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன், வம்பு வழக்கில் கொண்டு போய் உன வழினா நிறுத்த ஒரு சூழ்நிலை இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கு. புரியுதா? இப்போ கருப்பசாமி பாட்டி வந்து வாங்குறதுக்கு நாளைக்கு பேச்சுவார்த்தை, அதுக்கு தான் நாளைக்கு முடிச்சு கொடுக்கணும். சரி காய்ச்சி போட்டாங்க. வீடு வந்து வீடோடய ஒரு 2 கோடி போகும். 1 கோடி ரூபாய்க்கு கருப்பசாமி உத்தரவிட்டு அது ஒண்ணுக்குள்ள உனக்கு 10 ரூபா லாபம் வர மாதிரி நான் உருவத்து கொடுத்தேன். இருந்தாலும் கருப்பசாமி நீ வெளியில யாருமே சொல்லக்கூடாது. நீ அங்க சொன்னேனாவே மிதந்து போயிடும். யார் எந்த கெடுதல் நினைச்சாலும் கருப்பசாமி நான் உன் கூட நிக்கிறேன், உனக்கு சாதகமா அமைச்சு தரேன். உன் நாவலையும் சனி உட்காந்து இருக்குது. நீ யாரும் எதுனாலும் உன்னால அடக்கி இருக்க முடியல. போய் யாருமே 4 பேருக்கு சொல்லாத இருக்க மாட்டேங்கிறேன். அதனால கருப்பசாமி அதை கொஞ்சம் பொறுத்துரு, உனக்கு சாதகமா அமைச்சு தரேன். புரியுதா? உனக்கு சாதகமா அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தையே வலுவத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா திண்டாட்டத்துல போயிட்டு இருக்கு.
எந்த ஒரு திண்டாட்டமா இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறியா. இன்னைக்கு முழுசா உங்ககிட்ட பொருளாதாரம் பருவட்டம் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3 மாசம் இல்ல 5 மாசம் ஆகணும். அதுக்குள்ள உனக்குன்னு கஞ்சி குடிக்கிற அளவுக்கு வலியுறுத்தி கொடுத்துறேன். அந்த இடத்தையும் வித்து கொடுத்துறேன்.